ஹாய் கைஸ் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. ஃபேமிலியோடு இங்கே தான் வந்திருக்காங்க. அதை பற்றி உடைய காணொளி தான், வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, லெட்ஸ் கோ. என் சேனலை புதுசாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ், அதாவது அடல்ட்டுக்கு 100 ரூபாயும் சில்ட்ரன்ஸுக்கு 50 ரூபா. அது வந்து உங்களுக்குன்னு கேஷ் வந்து அசெப்ட் பண்ண மாட்டாங்க, ஒன்லி ஜிபே தான். அதுலேயே என்ட்ரன்ஸ்லேயே நம்ம அந்த வாட்ஸ்அப்பில் அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. அது ஜிபேயில் பண்ணுறது அவங்களுக்கு வந்துடும், ப்ளஸ் மெசேஜும் வரும். அதை ஸ்கேன் பண்ணி தான் நம்ம பண்ணணும். பட் என்ட்ரன்ஸு உள்ளக்க ஒவ்வொரு விளையாட்டுக்கும் தனித்தனியாக பே பண்ணணும், அதுவும் ஜிபே தான். ஒரு சில விளையாட்டுக்கு மட்டும் பே பண்ண தேவையில்லை, காசு கிடையாது. மற்ற எல்லாமே உள்ளக்க வந்து பேமெண்ட்டு பண்ணணும், அதிலே இருக்கும். நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த நூற்றாண்டு பூங்கா வந்து கலைஞர் நூற்றாண்டு பூங்கா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் அக்டோபர் மாதம் 2024 திறக்கப்பட்டிருக்கு. அந்த இதுதான் போட்டி இருந்துச்சு, இந்த கல்லில் இருந்தது, அதுதான் நம்ம பார்த்தோம். அங்கே இது ரெண்டுமே என் பசங்க தான், ஃபேமிலியோடு தான் கூப்பிட்டு போயிருந்தேன். பையனுக்கு சரியான ஒரு என்ஜாய்மெண்ட்டு, அவ்வளோ சந்தோஷம். ஃபேமிலியோடு போகிறதுக்கு இந்த பூங்கா நல்ல ஒரு சாய்ஸ், நல்ல ஒரு ஸ்பாட், நல்ல அற்புதமான இடம். சென்னைக்கு போகக்கூடியவங்க டூரு இல்லைன்னா குழந்தைகளை கூட்டு போக இந்த பூங்காவை மிஸ் பண்ணாதாங்க. வயசுல வயசுல இங்கே ஓடி ஓடியா வயசுல திருவொட்டுக்காய் மரம் இங்கே பார்க்கறதுக்கு பலாப்பழம் மாதிரி இருந்துச்சு. நாங்களும் அப்படி தான் நினச்சி நேராக பார்க்க சொல்லி இதில் தான் தட்டு கோப்பை அந்த இதெல்லாம் இதில் தான் செய்வாங்க. உள்ளக்க போக சொல்லியே ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மலைப்பகுதி, அதுக்கப்புறம் பூங்காவெல்லாம் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு தாங்க இருந்துச்சு. அந்த மாதிரி ஃபீலிங் தான் எங்களுக்கும் இருந்தது. ஹாய் சொல்லுங்க. ஹாய். நாங்கள் போனது கோடை டைம் இருந்தாலும் நல்ல மரங்கள், இயற்கையான மரங்கள், நல்ல காற்றோட்டம், கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. இது எங்கடா கொடைக்கானல் மலையிலேருந்து வர்றா? எங்கேருந்து வர்றா? கொடைக்கானலா? அமேசான்காடா? சொல்லு. கல்லில் மியூசிக், கல்லில் மியூசிக் வருது. கல்லுனா அதில் மியூசிக் செட் பண்ணியிருக்காங்க. அந்த மியூசிக் இது கல்லுக்குள்ளே இருக்குது, பார்க்கறதுக்கு சூப்பராக. நாங்கள் நினச்சது கூட கல் தான் நினச்சோம். என் பையன் கூட கல் தான். அதை காட்டு பாப்பா, இது காட்டு பாருங்க, பார்த்தா தெரியுது கல். அது உள்ளக்க மைக் மியூசிக் இதை செட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சொல்லு. சூப்பர். ஓகே, மைக் செட் பண்ணியிருக்காங்க. அந்த இது ஹோல்ஸ் போட்டு கம்பி வச்சிருக்காங்க. அதை கம்பி வச்சு உள்ளக்க மியூசிக் வச்சு ஸ்பீக்கர். கல்லுன்னு தான் நினைச்சேன். அது நிற்க வைக்கிறதுக்கு ஒரு கல் வச்சிருக்காங்க. அடுத்து நாங்கள் போகிறது ஊட்டி கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் பூக்கள். ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஃப்ளவர் தான் பாருங்கள். அது உள்ளே தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். வாங்க பார்க்கலாம் என்னென்ன பூலாம் அதில் அங்கே இருக்குது. அது ஒரு போர்டு தான் வெளியே வச்சுருக்காங்க. நான் உள்ளேக்கையும் காட்டுறேன், பார்க்கலாம். இது அப்படி பூந்தோட்டம் இது மாதிரி வச்சுருக்காங்கண்ணா. ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கு. ஆமாம், அங்கே தான் பார்க்கணும். கேட்காத எல்லாம் ஊட்டி தான். ஊட்டிலாம் போனால் இருக்கா அதே மாதிரி. நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? நான் வந்து இப்போ ஓப்பனிங் பண்ணதுலேருந்து இருக்கிறேன். ஓப்பன் பண்ணி இருக்கீங்க. ஓகே ஓகே. என்னம்மா அது அண்ணா கொடு.
குட் குட் குட். இப்போ நீங்கள் பார்க்குறது இதில் தான் ஸ்கேன் பண்ணணும். உங்களுக்கு ஜிபே பண்ணிக்கலாம். பட் இப்போ அடல்ட்டுக்கு 150, சைல்டுக்கு 75. உள்ளே போகிறதுக்கு இப்போ எல்லாம் பறவை கிளி, அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸ் எல்லா பறவைகளும் உள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லை, கையை நீட்டினா நம்ம கையிலே வந்து நிற்கும். அந்த மாதிரி உள்ள அமைப்பு தான். சூப்பராக இருந்துச்சு. நான் அதையும் இந்த இதில் காட்டுறேன், ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ அப்புறம் பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது கண்ணாடி கிளாஸ் ஃப்ளவர். இப்போ ஃபுல்லாக ஃப்ளவர் வச்சுருக்காங்க. பட் அதுக்கும் பே பண்ண தான் செய்யணும். அதுலேயும் பார்ப்போம் எவ்வளோ பேமெண்ட்டு போட்டிருக்காங்கன்னு. பட் நாங்கள் உள்ளக்க போகல, வெளியே தான் பார்த்தோம். டைம் இல்லை. ஸோ அதனால் வெளியே மட்டும் பார்த்துட்டு அடுத்த இதுக்கு போயிட்டோம். இதுக்கு பேர் கிளாஸ் ஹவுஸ் தான் போட்டிருக்கோம். அதையும் காட்டுறேன் பாருங்கள். பட் எதுவுமே கையில் கொடுக்கக்கூடாது, கேஷு ஒன்லி ஜிபே தான். இது பாருங்கள், இதிலேயே பார்த்தா தெரியுது. அடல்ட்டுக்கு 50, சைல்டு குழந்தைங்களுக்கு 40 ரூபா. 3 to 11 அவங்களுக்கு 40, அடல்ட்டுக்கு 50 ரூபா. பட் நான் வெளியிருந்து தான் எடுத்தேன். அது கூட அலோவ் பண்ணல, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தம்பி இங்கே ஃபோட்டோ எடுத்த பரவாயில்லையா? அடுத்து நம்ம பார்க்குறது அலங்கார அந்த வளைவு தாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு சன்னுமே அதுலேருந்து நடந்து வருவாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே கேண்டீன் இருக்குது. வெஜ்ஜி தான், வெஜ்ஜி இருக்காது. பட்டு பப்ஸு அந்த மாதிரி இதில் சிக்கன் இருக்கும். மற்றபடி சிக்கன் பிரியாணி அதெல்லாம் கிடைக்காது. தயிர் சாதம், சாம்பார் சாதம், மினி ரைஸ் அந்த மாதிரி தான் கிடச்சிது. நீங்கள் இது பார்க்குறது ஃபுல்லாக மெனு என்னென்னா இதில் கிடைக்கிதுங்க. இந்த உள்ளக்க மெஸ்ஸு மெனு உள்ளது அதுதான் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள், உள்ளேயும் பார்ப்போம். கேக்கு, பப்ஸு, ஐஸ்கிரீமு எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் ஐஸ்கிரீமு, கேக்கு, பப்ஸு, மினி ரைஸ் அதுதான் வாங்கினோம். பாப்கார்ன் அதையும் வாங்கினோம். பட் ரேட்டு ரீசனபுளாக தான் இருந்துச்சு. அடுத்து நீங்கள் பார்க்குறது வுட் ஹவுஸ். மரத்துலேயே மரத்தால் ஒரு வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ அங்கே தான் போய்கிட்ருக்கோம். அதுதான் பாருங்கள். பட் ஆனால் அங்கே வந்து 12 வயசுக்கு உட்பட்டவங்க மட்டும்தான் போக முடியும். என்ன நான் கேட்டேன், என்ன அலோவ் பண்ணல. பெரியவங்களுக்கு அடல்ட்டுக்கு கிடையாது, சின்ன வயசு பசங்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. அதுலேயே போர்ட்லேயே போட்டிருக்கு பாருங்கள், அதையும் காட்டுறேன். ஒன்லி 12 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே. பையன் பார்த்து கரெக்டாக ஏற்றி கூட்டு போ. டேய் பார்த்துடா பையன் இரு. அல்லா இதில் வா, இங்கே வா, இப்படி வா, இதில் வா. இப்போ நீங்கள் பார்க்குறது வுட்டால் செஞ்ச மாதிரி இருக்குது. பட் அது வுட்டு கிடையாது. இது உட்காரத்துக்கு ஆக்சுவலி இது வந்து கல்லில் தான் அந்த மரத்தால் அந்த இது பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. மரம் மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பட் இது ஃபுல்லாக ஸ்டோன். அடுத்து நீங்கள் பார்க்குறது ட்ரெயின் வந்து ரவுண்டு சுற்றினாங்க. ஆனால் சின்ன பசங்களுக்கு கிடையாது. என் பையனுக்கு 1.25 வயசு தான். ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஆகிட்டான். ஸோ அதனால் அவனுக்கு ஏமாற்றம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக உள்ளக்க உட்கார வச்சுட்டு வெளியே எடுத்துட்டோம். இப்போ அதையும் காட்டுறோம் பாருங்கள். 3 வயசுக்கு மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க இந்த ட்ரெயினுக்கு. ஏன் தூக்கி வச்சுக்க முடியாதா? 3 to 11. ஐயோ, நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே உங்களுக்கு காட்டும் பாருங்க. அதில் 3 to 11. எப்படி இருந்துச்சு மேலே? எப்படி பார்த்தியா? மேலே எப்படி பார்த்தியா? சூப்பராக இருந்ததா? ஆமாம். இல்லை எப்படி இது சொல்லுங்க, சூப்பர் சொல்லு. டாட்டா கண்டு டாட்டா.
இங்கே பாரு இது மேலே போயிரு கொடுங்க அரைச்சு பை பை. பாப்பா காக்கா வா காக்கா அதுங்க அழகாக இருக்கும் இது இதோட 11 இதோட 11 இல்லை நீல் பிடிச்சிக்கோ பட்டர்ஃப்ளை எப்படி இங்கே பாருங்க இங்கே பாரு அப்பா பாரு சூப்பர் அடுத்தது நாங்கள் போனது ஜீப் லைன் அந்த பார்க்லேயும் பூங்காலேயும் தம்பி, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய். ஜீப் லைன் தான் நானும் அதில் ஏறினேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக அந்த குழாயில் இருக்கிற இரும்புக்குள்ள இது தான் அதெல்லாம் சக்கரை இருக்கும். ஸோ அதில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் நல்லா சேஃப்டியாக தான் இது பண்ணாங்க. ஹெல்மெட்டு பெல்ட்டு எல்லாமே ஸ்ட்ராங்காக மாட்டினதுக்கப்புறம் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த போர்டில் போட்டிருக்க மாதிரி 1/1 ஒவ்வொரு ஆள் கேப் விட்டு தான் ரெண்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நான் ஸ்டெப்பில் ஏறிட்டு மேலே ஏறுது சொன்னோம் மேலே ஆமாம் அப்படி இதுதான் முக்கியம் எடுப்போம் மேலே பசி ஏறுறதுக்கு வா அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இதுதான் இதான் அழகாக இருக்குடா சியா ஆஃப் பண்ணிடுவேன் மேலே போயாச்சு பாருங்கள். இப்போ தான் ஒரு ஆட்கள் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது எங்களுக்கு வரும். இதான் இருக்குடா வந்துட்டேன் பாருங்கள் இதுதான் அந்த ஜிப் லைன். இதில் தான் போகணும். இந்த லைன் தான் இதில் உட்காந்து தான் பெல்ட்லாம் மாட்டுவாங்க. அடுத்தது ஹெல்மெட்டு மேலே போட்டு தான் போகணும். ஹெல்மெட் இல்லாமல் போக முடியாது. சரி பரவாயில்ல இது வரும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பயமாக இருந்தது. ஹெல்மெட்டு இது ஆம்பளை தான். பெல்ட்டு எல்லாமே கரெக்டாக ஆம்பளை இருக்குது அதுக்கப்புறம் தான் விடுவாங்க. சும்மா நீல் தண்ணி ரெடியாச்சு. அதில் நம்ம கொஞ்சம் அடுத்து மேலே சூப்பராக இருந்தது. இறங்கோ ஓகே பையனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம அடுத்த பார்க்குறது சில்ட்ரன் ப்ளே ஏரியா. குழந்தைகளுக்கு விளையாடக்கூடிய அந்த இடங்கள் தான். இந்த சில்ட்ரன்ஸ் ஏரியாவுக்கு வந்து இந்த ப்ளே ஏரியாவில் எல்லாத்துக்குமே ஃப்ரீ கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும் 50 ரூபா பே பண்ணோம். 50 ரூபா பே பண்ணால் தான் அலோவ் பண்ணுவாங்க. வரோம் பாப்பா மொக்தா பாப்பா மொக்தா யாரு வரோம் இப்போ நீங்கள் பார்க்குற இதுக்கும் 50 ரூபா. நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஜிபே தான் பண்ணணும். ஜிபே 50 ரூபா ஏறினதுக்கப்புறம் தான் இதை உள்ளே ஏற்றுவாங்க. எல்லா விளையாட்டுலையும் அப்படி தான். பாரு ஏய்யா ஏய் குட் காப்பு கப்புக்கும் 50 ரூபா தான் கட்டணும். இந்த விளையாட்டும் விளையாடினாங்க. பட் இதுக்கு பேமெண்ட்டு இந்த இதுக்கும் 50 ரூபா. ஹெலிகாப்டர் இதுக்கும் 50 ரூபா தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாருங்கள் புளிமரம். புளிமரத்தில் வந்து பக்கத்தில் மான்லாம் நிற்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பட் இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல். ஒரிஜினல் இது கிடையாது. கல்லால் உள்ள அந்த மான் தான். இதையும் அப்படி தான் இதுலேயும் பாருங்கள். பட் ஆனால் ஒரு நாய் நிற்கிது அது ஒரிஜினலு. மற்ற இதெல்லாம் வந்து ரியல் கிடையாது. இப்போ வாங்க இப்போ உள்ளக்க போகிறது இந்த கிளி பிரட்ஸ் பறவைகள் உள்ள அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கத்துலேயே நம்ம போனோடனே கிளி வந்து கையிலையும் தோல்லையும் நிற்கும். அந்த காட்சியெலாம் இதில் தான் பார்க்குறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
கை நிற்கிறதுக்கு 500 ரூபா பயப்படுவியா? சாப்பாடு கட்டினா மட்டுமே வருது. பெட்னா பிடிக்கும்ல. வராது கையில் கொடுங்க வரலாம். வெளிச்சத்துக்கு கூட அந்த வெயில் கிட்ட சாப்பாடு போட்டு அது இன்னும் 10 வேணுமா உனக்கு? போதுமா? 10 வேணுமா? You stand there, you will get a good picture. கரெக்ட் ரெயின் நாங்க வெளியில ரெயின் இல்ல. என் கையில துப்புது. வாட்டர் No, they are sprinkling actually. ஐய கவி கை வலிக்கும். வா ஜீவா வா ஜீவா வா வா ஜீவா. கையை கொடு அப்படியா? எடுங்கண்ணா எடுங்க. இப்போ வச்சுக்கிறியா? கொடுத்து தரான். இந்த கிளி வந்து கடிக்காது, எதுவுமே பண்ணாது. கூட்டு வர விஷயம் அப்போ 2 கிளிப் எடுத்துறேன். எடுத்துறேன். Don't afraid. Good. Okay. ஐயோ ஏறிச்சு. உயிமாக பாரு அப்படி ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ ಬರುತ್ತೆ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಬರುತ್ತೆ ಅದು ಹಿಂಗೆ ಹಿಡ್ಕೊ ಸರಿಯಾಗಿ ಹಿಡ್ಕೊ ಇದು ತಿನ್ನಕ್ಕೆ ಬರುತ್ತೆ கடிக்கும் அதில் கை விடாது. அந்த ப்ளூ நல்ல ஒழுங்காக சாப்பிடும். அது நல்லா கடிச்சிருக்கான். நீங்கள் ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. கடிக்கிறான் பாரு. இப்போதான் ஒருத்தர் ஃபீட் பண்ணுறப்போ இது ஒன்றும் பண்ணுறது நீ அது கடிக்குதான். நாக்கு பண்ண டிஃப்ரெண்டாக இருக்கு. இதை பாரு இங்கே போய் இவர் என்னைய போகுது ஆடுவார். போகுது. ஸ்ட்ரைட் தண்ணி தாகுமா? அது எல்லாமே அப்படிதான் இருக்கு. குட்டி இல்லைண்ணா இது கை கேட்டு கடிக்கும்.
என்னதுடா If she has cooling glass, put some cooling glass for her, just to be safe. She has glasses, put glasses, it will be safe for her. And she's keeping the bird nearby so that it doesn't do anything. Just have a pair of glasses. This is not lovebird. Lovebird is that side. That one. This is parrot. Parrot. Don't shake your hand. Don't wait. It will come. It will come. Wait. முடிச்சோன்னா உன்கிட்ட வரும். You call there. You call there. That parrot. முடிச்சோன்னா வரும்டா. Give some. இல்ல இல்ல இதுக்குள்ள இருக்கிறது அதுதான்ப்பா. இதுக்குள்ள இருக்கிறது அதுதான். ஆமா. இது பண்ண जल्दी जल्दी புடிடா புடி வாடா வாடா வாப்பா. ஓகேங்க, அவ்வளோதாங்க. இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த இடம் வந்து இருக்கிறது கத்தீட்ரல் ரோடு, சென்னையில் கத்தீட்ரல் ரோடு. அதுக்கு இங்கே தான் இது வந்து செம்மொழி பூங்கா, எல்லாத்துக்கும் தெரியும். சென்னையில் வந்து செம்மொழி பூங்கா காப்படி ஆப்போசிட்டு தான் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா இருக்குது. இந்த பூங்கா மிஸ் பண்ணாதாங்க, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஓகே கைஸ், இது போன்ற நல்ல வீடியோக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you next video. Thanks for watching.